Hello children, welcome back to this online session. This is grade 5 English, and before we get into the class, a short prayer. Open your eyes and take your English reader and take page 71, and there the lesson is 5 detectives. Okay, the 5 detectives lesson நம்ம இப்போ reading பார்த்துடலாம். Okay, so take that 5 detectives. It was a sunny afternoon after a long time in Ooty. Arul and Amuda were sitting on their balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, Jesse and Fatima. Next paragraph. They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The police appreciated 5D for their admirable acts. Amuda and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysteries. Okay, so these are the first 2 paragraphs for you in this lesson. The first 2 paragraph ஓட content என்னன்னா, அந்த லெசன் ஆரம்பிக்கிறது ஒரு ரொம்ப ஒரு சூடான சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிற ஒரு மத்தியான நேரத்தில், அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊட்டியில், அது வரைக்கும் ரொம்ப குளிராகவே இருந்திருக்கும் போல். அப்புறம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அருள் அண்ட் அமுதா. தேவர் சிட்டிங் ஆன் த பால்கனி. எங்கே உட்காந்துருந்தாங்க? பால்கனியில் உட்காந்துருக்காங்க, வீட்டு பால்கனியில் உட்காந்துருக்காங்க. The last 3 vacations were very exciting for them. அந்த வருஷத்துக்கு முந்தின, இப்போ உட்காந்துருக்குறாங்களே, இப்போ இந்த சம்மர் டைமுக்கு முந்தின 3 கோடை காலமும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ளது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு மர்மமான 3 கேசஸ் வழக்குகளை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த புதிரை வந்து அதில் யார் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க, யார் வந்து அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்றத அந்த இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்மர் டைமாக இருந்துச்சு. இப்போ வந்து இதோட அவங்களுக்கு வந்து என்னென்னா 3 ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட இருக்கிற அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் அமுதாவும் அருளும் மிஸ் பண்ணாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி மற்றும் ஃபாத்திமா. ஓகே, அப்புறம் இந்த 5 பேருமே அவங்கள வந்து எப்படி கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னா, தன்னைத்தானே என்ன எப்படின்னு சொல்லிக்குவாங்க பார்த்தா த 5 டிடெக்டிவ்ஸ் அல்லது 5D. ஓகே, அவங்க வந்து ஊட்டியில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு வந்து அந்த 5 பேர் எதனால் வந்து ரொம்ப பிரபலமானாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட கரேஜ், அவங்களோட தைரியம், அதோட திறமை. ஓகே, ரொம்ப தைரியசாலிங்களாகவும் திறமை உள்ளவங்களும் அதனால் ஊட்டி சிட்டியில் இந்த 5 பேரும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதனால் போலீஸ் வந்து அவங்கள என்ன பண்ணாங்க, ரொம்ப பாராட்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க. ஓகே, அட்மைரபிள் ஆக்ட்ஸ், அவங்கள வந்து எல்லோரும் விரும்பத்தக்க அந்த செயலை செஞ்சனால போலீஸ் வந்து அவங்கள பாராட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமுதாவும் அருளும் இந்த 3 பேரையும், மற்ற 3 பேரையும் பார்க்க முடியாது. ப்ளஸ் இந்த பேப்லோ ஸ்ரீஜித்தோட அந்த டாகையும் பார்க்க முடியலன்றது ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. இப்போ வந்து மற்ற 3 பேரையும் பார்க்க போகிறோம். அதோட இந்த டாக் வந்து இந்த மர்மம், இந்த மிஸ்ட்ரி எல்லாம், இந்த மர்மமான இந்த செயல்கள்லாம் நடந்துச்சுன்னா, ஓகே, அப்போ வந்து அதை யார் வந்து செஞ்சாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுல, அந்த துப்பறிகிறதுல இந்த டாக் வந்து ரொம்ப கணிசமான ஒரு ஹெல்ப்பு பண்ணியிருக்கு இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஓகே, ஸோ த டாக் ஆல்சோ பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் bringing out the truth. Okay children, so once again we shall read this first 2 paragraphs. It was a sunny afternoon after a long time in Ooty. Arul and Amuda were sitting on their balcony. The last 3 vacations were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in their city. They missed their friends Srijit, Jesse and Fatima. They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The police appreciated 5D for their admirable acts. Amuda and Arul missed Pablo. Pablo was Srijit's dog. He played an important role in solving the mysteries. Okay, mysteries na marmangal.
இதில் உங்களுக்கு வந்து எல்லா வேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் வேர்ட்ஸ் ஐ ஹோப் யூ நோ த மீனிங்ஸ். வெக்கேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கோடைக்கால விடுமுறை, விடுமுறைன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வெக்கேஷன்னு சொல்கிறோம். தென் மிஸ்டீரியஸ் அப்படின்னா மர்மமான, சால்விங் அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த இதுலேருந்து சிக்கல்லேருந்து விடுவிக்கிறது, சால்விங் த கேஸ் அது மாதிரி சொல்கிறாங்களே அது மாதிரி. தென் வாட் எல்ஸ் யூ, டிடெக்டிவ்ஸ்னால் சொன்ன துப்பறிவாளர் இல்லையா. ஃபேமஸ்னால் ரொம்ப பிரபலம், கரேஜ்னால் தைரியம், தென் ஸ்கில் திறமை, அப்ரிஷியேட்டட் APPRECIATED அப்ரிஷியேட்னா பாராட்டுறது, தென் அட்மைரபிள் ஆக்ட்ஸ் அப்படின்னா விரும்பத்தக்க செயல்கள். ஓகே. அண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான, ரோல் பங்கு அல்லது பாத்திரம், நம்ம கேரக்டர் செய்கிறதுங்களே அதுதான் ரோல். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். Then we shall move to the next one. Next you have that picture, you can see for yourself. Next you take this one. After a week. After a week na ஒரு வாரம் கழிச்சு. Srijit, Jesse, Fatima and Pablo came to Amuda and Arul's house. Pablo was jumping with joy and continuously wagging his tail. And who was Pablo? Pablo யாரு? Pablo வந்து ஸ்ரீஜித்தோட ஒரு டாக். ஓகே, ஸோ ஒரு வாரம் கழித்து அருளோடையும் அமுதாவோட வீட்டுக்கு இந்த மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. யாருன்னா ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமா. அவங்க கூட யார் வந்திருக்கா? ஸ்ரீஜித்தோட அந்த டாக் பேப்லோவும் வந்திருக்குது. அந்த டாக் வந்து இப்படி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விளையாண்டுட்டுருக்குது. ஓகே, அதோட தொடர்ச்சியாக தொடர்ந்து அதோட வாழை வந்து அது என்ன செய்யுது, ஆட்டிகிட்டே இருக்குது. நவ் we are going to see some conversation. First speaker யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதா. I am so happy to see you all. அமுதா என்ன சொல்கிறா, எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்குறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறா. Now next one அருள். Now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. இப்போ அருள் வந்து என்ன சொல்கிறா, வழக்கம் போல் நம்ம வந்து இப்போ ஒரு மிஸ்ட்ரி, ஒரு மர்மம், அதை வந்து என்ன செய்கிறோம், அந்த புதிரை வந்து நம்ம விடுவிக்க போகிறோம். எப்படி அந்த மர்மத்தை வந்து எப்படி நம்ம விடுவிக்கிறது அப்படின்றத, அது வந்து யார் வந்து அந்த தப்பு செஞ்சாங்க இல்லை தீமை செஞ்சாங்கன்றதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நம்ம செஞ்சோன்னா இந்த விடுமுறை நம்ம வந்து எப்படி இருக்கும், இந்த ஹாலிடேஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறோம். அதுக்கு ஸ்ரீஜித், see what his reply was. மிஸ்ட்ரி, மர்மமா, did something happen in the town while I was gone. அவன் கேட்குறான், நான் வந்து இந்த நகரத்துலேருந்து வெளியில் போனப்போ, இந்த ஊர்லேருந்து நான் வெளியில் போயிருந்தப்போ ஏதாச்சும் மிஸ்ட்ரி, ஏதாவது மர்மமாக ஏதாவது நடந்துச்சா, ஓகே ஏதாவது நடந்துச்சா நான் வெளியில் போயிருந்தப்போன்னு கேட்குறான். அதுக்கு அருள் வந்து சொல்கிறான், நோ ஸ்ரீ, நத்திங் அட்டால், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவும் நடக்கலை அப்படின்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் பேரா யூ see, Amuda urged that they all go to the town's fair. She told them about different games, magicians, and most importantly, the Waxworks, a studio with many wax figures inside. After a lot of pestering, everyone agreed to go. On their way back, they saw Inspector Velayudham on his bike. He was the inspector of the area. Inspector Velayudham has been very busy these days, said Amuda. This made the group curious about what was happening in their city that they had no clue of. Okay, இப்போது அமுதா வந்து என்ன செய்றா, வந்து அவங்க ஊரில் ஒரு கண்காட்சி நடக்குது, ஃபேர்னா கண்காட்சி நடக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதோட அங்கே வந்து நிறைய விதவிதமான விளையாட்டெல்லாம் இருக்கும், ரொம்ப வித்தியாசமான விளையாட்டில் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த மெஜிஷியன்ஸ் வந்து என்ன செய்வாங்க, நிறைய இந்த மந்திர தந்திரம்லாம் செஞ்சு காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே வேக்ஸ் ஒர்க்ஸ், அந்த மெழுகில் செஞ்ச அந்த பொம்மைங்கெல்லாம் சிலைங்கெல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை கிளப்பி விடுறான். சரியா, அப்புறம் ரொம்ப நேரம் வந்து தொல்லை பண்ணி சரி போகலான்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது ரீசன்லாம் சொன்னோன்னே மற்றவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, போகலான்ட்டு அக்ரி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க போகிற வழியில் என்ன பண்ணாங்க, வந்து இன்ஸ்பெக்டர் வேலாயுதம்ன்றவங்கள அவங்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோன்னே அவர் வந்து எப்படி இருக்கார், ரொம்ப பிஸியாக தெரிஞ்சார். ரொம்ப பிஸியாக எப்படி போயிட்டு வந்துருப்பார். பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த 5 சில்ட்ரனுக்கும் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் வந்து இன்ஸ்பெக்டர் இவ்வளோ பிஸியாக இருக்கார், ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எந்த ஒரு க்ளூவும் ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆல் த 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் we read from the beginning, from the top. Okay, after a week, Srijit, Jesse, Fatima and Pablo
came to Amuda and Arul's house. Pablo was jumping with joy and continuously wagging his tail. Waggingனா அந்த ஆட்டுறது, இந்த நாய்ங்கெல்லாம் நாய் பூனையெல்லாம் அந்த டெய்லை வந்து ஆட்டும் இல்லையா, அவங்கள தெரிஞ்சவங்கள பார்த்தா, இல்லை ரொம்ப பசிக்குதுன்னா, இல்லை கோவம் வந்துச்சுன்னா, இல்லை பயம், இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆச்சுன்னா என்ன பண்ணும் இந்த அனிமல்ஸ் எல்லாம், அதோட டெய்ல் வந்து எஸ்பெஷலி திஸ் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் என்ன பண்ணும், வேகமாக அதோட டெய்ல் வந்து ஆட்டுது. இல்லை சில டைம் வந்து சந்தோஷம் வந்து இந்த மாதிரி மெல்ல வந்து வேகிங், தட் இஸ் கால்ட் வேகிங். ஓகே, டெய்லை வந்து அது ஆட்டுது. அமுதா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you all. Arul, now we can all head to solve a mystery. Okay, it will make our vacation interesting. Srijit, mystery? Did something happen in the town while I was gone? No, Sri, nothing at all. Okay, this was said by Arul. Amuda urged that they all go to the town's fair. She told them about different games, magicians, and most importantly, the waxworks, a studio with many wax figures inside. After a lot of pestering, everyone agreed to go. On their way back, they saw Inspector Velayudham on his bike. He was the inspector of the area. Inspector Velayudham has been very busy these days, said Amuda. This made the group curious about what was happening in their city that they had no clue of. Okay, next paragraph. Monday. இப்போ வந்து ஒரு திங்கக்கிழமை. Jessie overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. Jessie rushed to see her friends in the morning and told them what she heard. Okay, ஜெஸ்ஸியோட வீட்டில் என்ன ஆச்சு, அவங்க அப்பா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்து ஜெஸ்ஸி வந்து கேட்டுட்டா. ஓகே, காதில் வந்து விழுந்திருக்கு. என்னென்னா அது வந்து ஒரு திருட்டு சம்பவத்தை பற்றி அவங்க அப்பா ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே வந்து திருட போகிறாங்க யாரோ அப்படின்னு பார்த்தோன்னா மியூசியமில். ஓகே, மியூசியம்னா என்ன, அருங்காட்சியகம் இல்லையா, அங்கே வந்து நிறைய பழைய காலத்து பொருள், ரொம்ப வேல்யூபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஷோக்காக வச்சுருந்து பார்க்க விடுறது. இது வந்து நம்ம மியூசியம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மியூசியத்தில் இருக்கிற ஒரு பொருளை வந்து திருடுறக்காங்க, இருக்க பொருளுங்களெல்லாம் வந்து திருடுறக்காக, கொள்ளையடிக்கிறதுக்காக, ராபர்ஸ் வந்து ராபரி பண்ணுறக்காக இருந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா, ஜெஸ்ஸியோட அப்பா யார்கிட்டயோ ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கிறத ஜெஸ்ஸி வந்து கேட்டுடுறான். ஓகே, கேட்டுட்டு என்ன செய்கிறான், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ஹேபிட், அதனால் ஓடி போய் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். Srijit, oh now I know what Inspector Velayudham is up to. Jessie, let us solve this case before he does. Srijit, I feel we will find more clues if we are near the city area. We will also be able to observe more things. I will disguise myself as that old man we saw on the street. ஓகே, இப்போ போய் அங்கே சொன்ன உடனே ஸ்ரீஜித் என்ன சொல்கிறான், ஜெஸ்ஸி போய் இந்த மற்ற 4 பேர்கிட்டே சொன்ன ஸ்ரீஜித் சொல்கிறான், ஓ இப்போ எனக்கு வந்து ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தார்ன்றது எனக்கு வந்து புரியுது. ஓகே, நம்ம வந்து என்ன செய்யலாம், அவர் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்குள்ளே, ஓகே இந்த கேஸ் என்னன்னு அவர் வந்து கண்டுபிடிச்சி அதை ஃபைசல் அந்த கேஸை வந்து இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், நம்மளே கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சிட்டி பக்கத்தில், அதாவது அந்த ஏரியா பக்கத்தில் எங்கே நடக்குதோ அது பக்கத்தில் நம்ம போயிட்டோம். ஓகே, சிட்டியோட கிட்ட நம்ம போயிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும், அது சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும், நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு சஜஷன் சொல்கிறான். ஓகே, நம்ம வந்து இன்னும் நிறைய திங்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழி இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து மாறு வேஷத்தில் போய் இருக்க போகிறேன் அப்படின்னு அவன் ஒரு ஐடியா சொல்கிறான். ஓகே, once again you see Monday. Jessie overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. Jessie rushed to see her friends in the morning and told them what she heard. Srijit, oh now I know what Inspector Velayudham is up to. Jessie, let us solve this case before he does. அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி முடிச்சிடலாம். Srijit, I feel we will find more clues if we are near the city area. We will also be able to observe more things. I will disguise myself as that old man we saw on the street. Okay.
நெக்ஸ்ட் சி எவ்ரி ஒன் அக்ரி டு இட். என்ன செஞ்சாங்க, எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது ஸ்ரீஜித் வந்து மாறு வேஷத்தில் ஒரு ஓல்டு மேன் மாதிரி, ஒரு வயசானவர் மாதிரி மாறு வேஷத்தில் இருக்கிறது மற்றவங்க இருக்க போகிறதுக்கு மற்றவங்க 4 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. Srijit dressed as the old man. Srijit sat on the old man's bench, coughed and sniffed like him. No one could recognize Srijit. Soon a man on a cycle came and sat next to the old man. He said, "Where have you been since yesterday? Take this." The man handed over Srijit a packet of chocolate and went away. Okay, so இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சான், ஸ்ரீஜித்து மாறு வேஷத்தில் அங்கே போய் ஒரு பெஞ்சில் போய் அங்கே உட்காந்து, அந்த ஓல்மேன் எங்கே உட்காந்துருப்பாரோ அதே இடத்துக்கு போய் அவன் என்ன பண்ணனா, போய் உட்காந்துக்கிட்டான் ஒரு பெஞ்சில். ஓகே, உட்காந்துட்டு அந்த வயசானவர் எப்படி வந்து இருமினாரோ அதே மாதிரி இருமிட்டு தும்மிட்டுலாம் அவன் செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான். அப்போது யாருக்குமே வந்து அவன் அந்த மாதிரிலாம் செஞ்சனால வந்து ஒரு ஓல்மேன் வேஷத்தில் ஒரு சின்ன பையன்தான் இருக்குன்றது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் புரியல. ஓகே, தெரியல. அப்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே யார் வந்தால், ஒரு ஆள் வந்து அங்கே ஸ்ரீஜித் கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு கேள்வி கேட்குறாரு, நீ நேற்றுலேருந்து எங்கே போன, உன்னை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீஜித் கையில் தான் ஓல்ட் மேன் நினச்சிட்டு ஸ்ரீஜித்தோட கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அந்த ஆள் போயிட்டார், அந்த சைக்கிள் கார். ஓகே, ஸ்ரீஜித் took the chocolate and kept it in his packet. He saw the real old man coming in his direction from the other side. இப்போ ஸ்ரீஜித் என்ன பண்ணால், அந்த சாக்லேட்டை வாங்கி, ஓகே, அந்த சாக்லேட்டை வாங்கி அவனோட ஷர்ட் பாக்கெட்டில் அவன் போட்டுட்டான். ஓகே, ஷர்ட் பாக்கெட்டில் அதை அவன் போட்டுட்டு அப்புறம் என்ன பார்த்தான், அந்த உண்மையான இந்த யாரை மாதிரி மாறு வேஷம் போட்டானோ அதே மாதிரி இருக்கிற ஓல்ட் மேன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வேறு ஒரு டைரக்ஷன்லேருந்து வர்றதை அவன் பார்த்தான். அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வேலாயுதமும் அதே பக்கமாக அந்த கடை பக்கமாக வர்றதை அவர் பார்த்தார். ஒரு கடையிலேருந்து வெளியில் வர்றதை ஸ்ரீஜித்து பார்த்தான். ஃபாத்திமா அண்ட் ஜெஸ்ஸி வேர் வாட்சிங் ஆல் திஸ் ஃப்ரம் அஃபார். ஓகே, இந்த விஷயங்களெல்லாம் ஃபாத்திமாவும் ஜெஸ்ஸி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரத்துலேருந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. தே காட் வரிட் அண்ட் ரஷ்ட் வித் பேப்லோ டுவர்ட்ஸ் த இன்ஸ்பெக்டர். ஓகே, இதை பார்த்தோம் அவங்க என்ன பண்ணாங்க, எதுவும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு ஆள் வந்து சாக்லேட் கொடுக்கறது, அப்புறம் சைக்கிள் ஏறி போகிறது, இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த 2 கேர்ள்ஸுக்கும் பயம் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த பேப்லோன்ற அந்த டாகை கூட்டிகிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து 2 கேர்ள்ஸும் போயிட்டுருக்காங்க. Okay, Pablo started barking and jumping on the inspector. The inspector was annoyed with the dog. Srijit saw it as a chance to run from there. Okay, இந்த பேப்லோன்ற டாக் என்ன பண்ணுச்சு, இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே அவரை பார்த்து குறைக்கவும் அவர் மேலே ஜம்ப் பண்ணவெல்லாம் செய்யவும் அவருக்கு இதை பார்த்து கோவம் வந்துருச்சு. ஓகே, அவர் மேலே இந்த நாய் பாயிறதெல்லாம் பார்த்தோன்னே இந்த நேரத்தில் இந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி ஸ்ரீஜித் என்ன பண்ணான், அங்கேருந்து ஓடி போய் பின்னாடி இந்த ஒரு புஷ்ஷில் ஒரு புதரில் போய் அவன் மறைஞ்சிக்கிட்டான். ஓகே, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ran towards the old man and caught him. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் என்ன பண்ணார், அந்த ஓல்ட் மேனை பார்த்து ஓடி அவரை துரத்திட்டு போய் அவர் அந்த ஓல்ட் மேனை பிடிச்சிட்டார். ஓகே, தென் he asked him to give the chocolate to him. அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், அந்த சாக்லேட்டை கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த சாக்லேட்டை கேட்குறாரு. ஆனால் ஓல்ட் மேன் வாஸ் பசில்டு. ஆனால் அந்த ஓல்ட் மேன் கிட்ட சாக்லேட் இருக்கா, இல்லை. பிகாஸ் வித் ஹூம் த சாக்லேட் வந்து ஸ்ரீஜித் கிட்ட தான் இருக்குது இல்லையா. அந்த சைக்கிளில் வந்த ஆள் ஸ்ரீஜித்தை ரியல் ஓல்ட் மேன் நினச்சிட்டு அவன்கிட்ட சாக்லேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. பட் த ரியல் ஓல்ட் மேன் வாஸ் ஸ்டாண்டிங் வித்தவுட் எனி திங் இல்லையா. அந்த ஆள் வந்து க்ளூலெஸ் அண்ட் ஏன்னா அவர்கிட்ட அந்த சாக்லேட் கிடைக்கல, மாறி போயிடுச்சு இல்லையா. சாக்லேட் வந்து வேறு ஒரு கை மாறிடுச்சு. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த சாக்லேட் கேட்ட உடனே அந்த ஓல்ட் மேன் எப்படி ஆகிட்டார், பஸ்ஸில்டு. தட் இஸ் ஹி வாஸ் கன்ஃபியூஸ்டு. அவருக்கு வந்து குழப்பம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஆள்கிட்ட அப்போது சாக்லேட்டு கிடையாது கையில். ஓகே, then he asked him to give the chocolate to him. The old man was puzzled. That is, he was confused. Inspector took the old man to the police station and locked him. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், அந்த ஓல்ட் மேனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அங்கே லாக்அப்பில் வச்சிட்டார். ஓகே, ஸோ we shall read this again from the bottom paragraph, that is page 72, last paragraph. You see, everyone agreed to it. Srijit dressed as the old man. Srijit sat on the old man's bench, coughed and sniffed like him. Okay, cough na enadhu, irumal. Sniff na இந்த தும்மல் போடுறது. No one could recognize. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸ்ரீஜித்
recognized Srijit. Soon a man on a cycle came and sat next to the old man. கொஞ்ச நேரத்திலே அந்த ஆள் வந்தார் சைக்கிள்கார். Soon a man on the cycle came and sat next to the old man. He said, where have you been since yesterday? நேத்திலேருந்து எங்கே இருந்தேன்னு கேட்குறார். Take this. The man handed over Srijit a packet of chocolate and went away. Once again, everyone agreed to it. Srijit dressed as the old man. Srijit sat on the old man's bench, coughed and sniffed like him. No one could recognize Srijit. Soon a man on a cycle came and sat next to the old man. He said, where have you been since yesterday? Take this. The man handed over Srijit a packet of chocolate and went away. Srijit took the chocolate and kept it in his pocket. He saw the real old man coming in his direction from the other side. He also saw Inspector Velayudham rushing out of his shop towards him. Fatima and Jessie were watching all this from afar. They got worried and rushed with Pablo towards the inspector. Pablo started barking and jumping on the inspector. The inspector was annoyed with the dog. Srijit saw it as a chance to run from there. He hid in a bush nearby. Inspector Velayudham ran towards the old man and caught him. Then he asked him to give the chocolate to him. The old man was puzzled. Inspector took the old man to the police station and locked him. I hope you are very clear with the details, children. இது வரைக்கும் உங்களுக்கு அதை கிளியராக புரிஞ்சுட்டு இருக்கலையே. ஆல்ரெடி gave you the content. இப்போ நம்ம திரும்பவும் பார்த்துட்ருக்கோம். Next you see, while this was happening, the 5D gathered in Jessie's garage. இந்த விஷயம்லாம் நடந்த இந்த ஓல்ட் மேன் வந்து போலீஸால் பிடிக்கப்பட்டு லாக்அப்பில் வச்சதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரத்தில் இந்த 5 சில்ட்ரனும் என்ன செஞ்சாங்க, ஒரு கேரேஜ்க்கு போய் எல்லாருமே அங்கே ஒன்றா கூடிட்டாங்க. தே ஓப்பன் த சாக்லேட் டு ஃபைண்ட் அ ஸ்மால் சீட். அந்த சாக்லேட் கவரை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன குறிப்பு இருந்திருக்கு. தே ஓப்பன் இட் அண்ட் ஃபவுண்ட் அ லிஸ்ட் ஆஃப் க்ரோசரி ஐட்டம்ஸ். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு இந்த மளிகை சாமான்களோட ஒரு லிஸ்ட்டு இருந்துச்சு. தே வேர் வெரி கன்ஃபியூஸ்ட். அதை பார்த்தோன்னே ரொம்ப அவங்க என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப குழப்பமாயிட்டாங்க. அமுதா, நவ் அ கான்வர்சேஷன். அமுதா, ஸ்ரீ இஸ் இட் அ கோட்? ஓகே, அமுதா என்ன கேட்குறா ஸ்ரீஜித் கிட்ட, இது வந்து ஏதாச்சும் ஒரு கோட் வேர்டா, ஏதாவது ஒரு சங்கீத வார்த்தையான்னு கேட்குது. ஸ்ரீஜித், எஸ் இட் சீம்ஸ் ஸோ. ஆமாம், அப்படி தான் தெரியுது அப்படின்னு. அமுதா, ஐ wonder if it is some kind of magic pen like the one you showed us. When we showed it under a light, we can see the writing. இப்போ அமுதா என்ன சொல்கிறா, இதில் இது வந்து ஏதோ இந்த மேஜிக் பென்னை வந்து லைட், அதுலேருந்து வர லைட்டை காட்டினா அந்த லைட்டு பட்டு இந்த வார்த்தைங்களுக்கெல்லாம் கீழே ஏதாச்சும் வார்த்தைங்க தெரியும், அதுக்கு அடியில் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் இந்த இதில். அப்போ நீ வந்து என்ன சொன்ன, மேஜிக் பென்னை எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். பிகாஸ் இது வந்து இப்போ மேஜிக் பென்னால் தான் இதோட உண்மையான விவரம் என்னன்ற டீட்டெயில்ஸ் என்னன்ற தெரிய வரும்னு அமுதா சொல்கிறா. ஓகே, இட் குட் பி. ஜெஸ்ஸி வந்து அதுக்கு என்ன சொல்கிறா, ஆமாம் அப்படி இருக்கலாம். ஐ ஸ்டில் ஹேவ் இஸ் பென் வித் மீ, ஐ வில் கோ அண்ட் கெட் இட் அட் ஒன்ஸ். ஜெஸ்ஸி என்ன சொல்கிறா, ஆமாம் அப்படி தான் இருக்கும், அந்த பேனா இன்னும் என்கிட்ட இருக்குது, நான் போய் அதை கொண்டுட்டு வரேன்னு சொல்கிறான். ஓகே, ஜெஸ்ஸி காட் த மேஜிக் பென். தே ஃப்ளாஷ் த லைட் ஆன் த பேப்பர் and some words glowed on it. The message said, tell number 3 Waxworks, Tuesday 9 p.m. number 5. Okay children, so again we shall read this. Amuda, Sri, is it a code? Srijit, yes it seems so. Amuda, I wonder if it is some kind of magic pen like the one you showed us. When we show it under a light, we can see the writing. Jessie, it could be. I still have his pen with me. I will go and get it at once. Jessie got the magic pen. They flashed the light on the paper and some words glowed on it. The message said, tell number 3 Waxworks, Tuesday 9 p.m. number 5. Okay, so once again we shall read this page, that is page 73. Okay, from the beginning we can read it. The man handed over Srijit a packet of chocolate and went away. Srijit took the chocolate and kept it in his pocket.
He saw the real old man coming in his direction from the other side. He also saw Inspector Velayudham rushing out of a shop towards him. Fatima and Jessie were watching all this from afar. They got worried and rushed with Pablo towards the inspector. Pablo started barking and jumping on the inspector. The inspector was annoyed with the dog. Srijit saw it as a chance to run from there. He hid in a bush nearby. Inspector Velayudham ran towards the old man and caught him. Then he asked him to give the chocolate to him. The old man was puzzled. Inspector took the old man to the police station and locked him up. While this was happening, the 5D gathered in Jessie's garage. They opened the chocolate to find a small chit. They opened it and found a list of grocery items. They were very confused. Amuda. Sri, is it a code? Srijit, yes, it seems so. Amuda, I wonder if it is some kind of magic pen like the one you showed us. When we show it under a light, we can see the writing. Jessie, it could be. I still have his pen with me. I will go and get it at once. Jessie got the magic pen. They flashed the light on the paper and some words glowed on it. The message said, tell number 3, Waxworks, Tuesday 9 p.m, number 5. Next see children. Arul, tomorrow is Tuesday. So the gang is meeting tomorrow. இப்போ அருள் என்ன சொல்கிறான், நாளைக்கு டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை, அப்போ அந்த கூட்டம் வந்து நாளைக்கு சந்திக்க போகிறாங்க. While they sat in the garden, Inspector Velayudham saw Srijit dressed as the old man. He was furious. Then Srijit had to confess. He handed over the chit to the inspector. The inspector was glad to have found the chit but was furious about their behavior. He warned them to stay away from the case. Okay? புரியுதா உங்களுக்கு என்னென்னு? அவங்க அந்த கார்டனில் அந்த 5 பிள்ளைங்களும் அந்த தோட்டத்தில் உட்காந்துருக்கும் போது இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் என்ன செஞ்சார், அங்கேருந்து வந்து ஸ்ரீஜித்தை ஒரு ஓல்ட் மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கதை கவனித்தார். கவனிச்சோன்னு அவருக்கு என்னாச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஃபியூரியஸ்னால் கோவம். அதுக்கப்புறம் இது ஸ்ரீஜித் என்ன சொன்னால், அவன் வந்து எதனால் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணான்ற உண்மையை வந்து அவர்கிட்ட அவன் சொல்லிவிட்டு அந்த சிட்டு வந்து அந்த குறிப்பை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட அவன் காட்டின உடனே இன்ஸ்பெக்டருக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் செய்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அதே நேரத்தில் அவர் அதோடு நிறுத்திக்காமல் ஆஸ் தே வர் ஸ்மால் சில்ட்ரன் இல்லையா, ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்றனால நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாது, விலகி இருந்துக்கோங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் செஞ்சார். Srijit's idea was to disguise himself as a wax statue, as it will be the most easy way to get all the information. That evening, all of them went to Waxworks. They observed each wax statue and noted down details. While getting out of Waxworks, Srijit unlocked one of the windows in the room. அப்புறம் அவங்க அந்த 5 பேரோட ஐடியா வந்து பொதுவாக என்ன, ஸ்ரீஜித்தோட ஐடியா டிஸ்கைஸ் ஏன் வந்து மார்வேஷத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா, அவன் வந்து தன்னை அந்த வேக்ஸ் ஸ்டாச்சுவில் எப்படியாச்சும் ஒழிச்சிக்கணும். ஓகே, அதில் ஒளிஞ்சிருந்துட்டு எப்படியாச்சும் அதை வந்து இவங்கெல்லாம் பேசுகிற அந்த என்ன பேசுகிறாங்க அந்த தகவல் வந்து இவங்கக்கிட்டேருந்து திரட்டணும். இந்த ராபர்ஸ் இருக்காங்களே, இந்த கொள்ளையடிக்கிறவங்க திருடங்கக்கிட்டேருந்து அது என்ன இன்ஃபர்மேஷன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் அவன் அந்த வேக்ஸ் ஸ்டாச்சுட்டை ஒழியணும்னு அவன் எதிர்பார்த்துருக்குறான். ஓகே, தட் வாஸ் த பர்பஸ். தட் ஈவினிங் ஆல் ஆஃப் தெம் வென்ட் டு அப்போ என்ன பண்ணாங்க, அன்றைக்கி அவங்க அந்த வேக்ஸ் ஒர்க் அந்த மெழுகு சிலைங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு அந்த ஹாலுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போய் ஒரு வேக்ஸ் ஸ்டாச்சு ஒரு வேக்ஸ் சிலைங்களையும் வந்து அவங்க கவனிக்கிறாங்க. ஓகே, எல்லாமே அதில் இருக்கிற அந்த குறிப்பெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க, என்னென்ன அதில் எழுதியிருக்கு அந்த ஸ்டாச்சுலன்னு. அப்போ அவங்க அங்கேருந்து வெளியில் வரும்போது ஸ்ரீஜித் என்ன பண்ணுறான்னா, ஒரே ஒரு விண்டோ மட்டும் அவன் திறந்து வச்சுட்டு அவன் வரான். அந்த ரூமில் இருக்க ஒரு விண்டோ மட்டும் திறந்து வச்சுட்டு அவன் வரான். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் வில் ரீட் திஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பேஜ். Take page 73, last paragraph. Jessie got the magic pen. They flashed the light on the paper and some words glowed on it. The message said, tell number 3, Waxworks, Tuesday 9 p.m, number 5. Arul, tomorrow is Tuesday.
So the gang is meeting tomorrow. While they sat in the garden, Inspector Velayudham saw Srijit dressed as the old man. He was furious. Then Srijit had to confess. He handed over the chit to the inspector. The inspector was glad to have found the chit but was furious about their behavior. He wanted them to stay away from the case. Srijit's idea was to disguise himself as a wax statue, as it will be the most easy way to get all the information. That evening, all of them went to waxworks. They observed each wax statue and noted down details. While getting out of the waxworks, Srijit unlocked one of the windows in the room. Okay, children. So I shall stop with this. Tuesday night ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு முந்தின பேராகிராஃப் வரைக்கும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, யூ ஹாவ் டு ரீட் செவரல் டைம்ஸ். ஃபார் டைம் பீங் ஆஸ் இட் இஸ் கோயிங் வெரி லெங்தி, நான் இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இது வரைக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு நல்லா திரும்ப நிறைய தடவை படித்து பாருங்கள். அண்ட் டூ ரீடிங் ப்ராக்டிஸ் ஆல்சோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பேஜ் நம்பர் 74 இருக்கிற டியூஸ்டே நைட்டுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின பேராகிராஃப் வரைக்கும் யூ ஜஸ்ட் கிவ் plenty of reading exercise. Okay, reading practice பண்ணுங்க. Okay, I just stop with this now. Okay children, thank you.